வாசனமாக எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள். இல்லையா சொல்லுமா? என்ன செய்யணுமா? தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமானதை நான் செய்ய போகிறேன் நினச்சி தேவனை பிரியப்படுத்துகிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுமா? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேரை நம்ம பிரியப்படுத்த முயற்சி செய்வோம். மனிதர்களை பிரியப்படுத்த, பெரிய தொழில் அதிபர்களை, அரசியல்வாதிகளை, சொந்தக்காரங்களை, கட்சிகளை, நண்பர்களை, யாரையாவது நம்ம என்ன செய்வோம்? பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம். எல்லாருமே அந்த நேரத்துக்கு நம்மளை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்மளை என்ன செஞ்சுருவாங்க? கழட்டி விட்டுருவாங்க. ஆனால் தேவனை பிரியப்படுத்தினீங்கன்னா அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்தி தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார். லேலியா சொல்லுமா? அப்போ தேவனை பிரியப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? ஒரு 5 குறிப்புகளை இன்றைக்கு நான் உங்களிடத்துல சொல்லும்படி விரும்புகிறேன். முதல் குறிப்பு, தேவனை பிரியப்படுத்தணும்னா தேவன் மீது விசுவாசமாக இருக்கணுமா? அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலுயா. இங்கே வசனம் சொல்லுறது, விசுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷன் இருந்தானா அவன் மேலே தேவன் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ நான் தேவனை நம்புகிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி என்னுடைய விசுவாசத்தை நான் தேவனுக்கு என்ன செய்யணுமா? காண்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசம் என்னது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசம் என்பது, வாசிங்க, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ விசுவாசம் என்னன்னா, நான் எதை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்புகிறேனோ அது இப்போ எனக்கு கிடைக்காம இருக்கலாம், அது காணப்படாதெல்லாம் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் ஒரு நாள் நான் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் பதிலையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் வெற்றியும் நிச்சயம் நான் சுந்தரித்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் மேலே அசைக்கப்பட முடியாத விசுவாசமாக யார் இருக்காங்களோ அவங்க தேவனுக்கு பிரியமானவங்க. இல்லையா சொல்லுமா? பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க. தேவனுக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். லேலியா சொல்லுமா? அப்போ நம்ம யாரை பிரியப்படுத்தணுமா? ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ஆண்டவர் யார் மேலே பிரியமாக இருப்பேன்னு சொல்கிறாரு? எப்பா, என் மேலே யார் ஒருத்தன் ரொம்ப விசுவாசமாக இருக்கானோ அவன் மேலே நான் பிரியமாக இருப்பேன்றார். லேலியா சொல்லுமா? லேலுயா. அப்போ நம்ம விசுவாசத்தை யாருக்கு காட்டணும்? ஆண்டவருக்கு காட்டணும். நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவருக்கு காட்டணும். நாம் தேவனிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை நம்ம காண்பிக்கும் பொழுது அதை கர்த்தர் பார்த்து நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு. இந்த விசுவாசத்தை காட்டுறதுல பெரிய சவால்லாம் இருக்குது. விசுவாசத்தை காட்டுறதுல பெரிய சவால்லாம் இருக்குது. பிசாசு ஆண்டவரை சவாலுக்கு கூப்பிட்டான். பிசாசு யாரை சவாலுக்கு கூப்பிட்றான்? ஆண்டவரை. யாருடைய வாழ்க்கையை வச்சு? யோபுடைய வாழ்க்கையை வச்சு. அவன் சொன்னான், ஆண்டவரே, நீங்கள் யோபுவை உங்களை தேடுறான், உங்களை நேசிக்கிறான், உங்களை அன்பு செலுத்துறான்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. அவன் ஏன் உங்களை தேடி உங்களை நேசித்து உங்களை அன்பு செலுத்துறான் தெரியுமா? அவனுக்கு வேண்டிய எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவனுக்கு வேண்டிய எல்லாம் கொடுத்துருக்கீங்க. பைபிளில் போட்டிருக்கு, யோபுவையும் அவன் வீட்டையும் கர்த்தர் வேலி அடைச்சு பாதுகாத்தார். 1, தேசத்தில் அவனுடைய சொத்து சம்பத்து என்ன செய்யுது? பெருகி இருக்கு. பிள்ளைகள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அதனால தான் உங்களை அவன் விசுவாசிக்கிறான். கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொஞ்சம் அனுமதிச்சு பாருங்க, கொஞ்சம் பிரச்சனையை அனுமதிச்சு பாருங்க, கொஞ்சம் வியாதியை அனுமதிச்சு பாருங்க, அவன் விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். ஆண்டவர் சொன்னார், சவாலுக்கு ரெடி. லேலுயா சொல்லுமா? பிசாசே, நீ போட்ட சவாலுக்கு ரெடி. யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஆண்டவர் பாருங்க, யோபு மனைவி 2 பேர் வீட்டில் இருக்காங்க. இதில் யோபுவோட மனைவி தோற்று போயிட்டா. யோபுவோட மனைவி இன்றைக்கும் பாருங்கள், எல்லார் வீட்லையும் யாராவது ஒரு நாள் தோற்று போயிடுறாங்க. ஒன்று புருஷன் தோற்று போயிடுவார், அல்லது என்ன செய்யுது? மனைவி தோற்று போயிடும், அல்லனா பிள்ளை தோற்று போயிடும், அல்லனா அப்பா தோற்று போகிற, அல்ல அம்மா தோற்று போவோம், பேரன் யாராவது ஒருத்தர் தோற்று போகிறான். இந்த விசுவாசத்தில் அவங்களால என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. கஷ்டம் வந்தோடனே, பிரச்சனைகள் வந்தோடனே, வருத்தங்கள் வந்தோடனே, வேதனைகள் வந்தோடனே, கண்ணீர் வந்தோடனே, நினைச்ச காரியம் நடக்கலன்னொடனே அவங்க என்ன செய்கிறாங்க? அப்படியே ஸ்தம்பிக்கிறாங்க. ஸ்தம்பிச்சு யாரை விட்டுறாங்க? ஆண்டவரை விட்டுறாங்க. நான் சொல்லுவேன், ஆபத்திலே பெரிய ஆபத்தாக தான்.
உன் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, எங்கே வந்து சேர்ந்துரு, கர்த்தரை வந்து சேர்ந்துரு. அவரை மட்டும் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. அதை விட்டுட்டேன்னா உனக்கு பாதுகாப்பே கிடையாது. ஏன்னா ஆசீர்வாதமே எங்கே தான் இருக்குது? கர்த்தரிடத்துலையும் தேவனிடத்துலையும் தேவனுடைய ஆலயத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலையும் ஜெபத்திலையும் உன் விசுவாசத்தெல்லாம் இருக்குது. அந்த விசுவாசத்தை நீ விட்டுறாத. அல்லேலூயா சொல்லுமா. ஆனால் யோபு ஜெயிச்சிட்டான். யோபு என்ன சொன்னா, ஆண்டவரே நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் உங்கள் மேலே எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னான். வசனம் சொல்லுவது, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது யார் அப்படின்னா, தேவன் மேலே அசைக்கப்பட முடியாத விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க. நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னா அவர் மேலே விசுவாசமாக இருங்க. அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ யாருக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர்றாரு? அவருக்கு பிரியமா யார் நடக்கிறாங்களோ. அல்லேலூயா சொல்லுமா. யாருக்கு பிரியமா? தேவனுக்கு பிரியமாக நடக்கிறவங்க. அப்போ முதல் குறிப்பு விசுவாசமாக இருக்கிறவன் தேவனுக்கு பிரியமாக இருக்கான். ரெண்டாவது குறிப்பு எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 11:20. மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். ரெண்டாவது குறிப்பு, உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவருக்கு யார் பிரியமா? ஆண்டவரை உண்மை உத்தமா யார் தேடுறாங்களோ அவங்க மேலே ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் எப்படி இருக்காராம்? துணையா இருக்காராம். நீ ஆண்டவரை உண்மையா தேடினா, உத்தமமா தேடினா அவர் உனக்கு துணையா இருப்பார். கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தனா கர்த்தர் உன்னை அநேகத்துல அதிபதியா மாத்துவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்காரு? உத்தமமா தேவனை தேடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. தேவனுடைய பிள்ளைய ஆண்டவரை நீ உண்மையாக தேடு, நீ உத்தமமாக தேடு. ஆண்டவர் விஷயத்தில் உண்மையாக அவரை நேசிச்சுப்பார், அவரை துதிச்சுப்பார், அவரை ஆராதிச்சுப்பார், ஜெபித்துப்பார், ஆலயத்துக்கு வந்துப்பார். தேவனுக்குரிய காரியங்களை நீ உண்மையை உத்தமமாக இருப்பேன்னு சொல்லி நீ முடிவெடுத்து தேவனை உண்மையாக நீ தேடிப்பார். அவர் சொல்கிறாரு, நீ உத்தம இருதயத்தோடு என்னை பின்பற்றினேனா நான் உன் மேலே பிரியமாக இருப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. பைபிளில் போட்டிருக்கு மாறுபாடு உள்ளவனுக்கு. அப்போ ஆண்டவரை நம்ம ஏமாற்றிட்டு இருந்தோம்னா அவரும் நம்மளை ஏமாற்றி விட்டுருவார். சர்ச்சுக்கு ஒரு வாரம் வர்றதில்ல, சரியாக ஜபிக்கிறது இல்லை, சரியாக வேதம் வாசிக்கிறது இல்லை, கர்த்தரை வந்து பெருசாக முக்கியத்துவப்படுத்தாமல் 2ஆம் தரமாக 3ஆம் தரமாக நீங்கள் வச்சிங்கன்னா அவரும் பார்ப்பார். அப்படியாப்பா என்னைய உனக்கு உத்தமமாக தேட விருப்பம் இல்லையா? சரிப்பா, என் பிரியம் உனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தேவனுடைய பிரியத்தை சம்பாதிக்கிறவர்கள் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுமா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவன் எவரிடத்துல அன்பு கூறாரோ அவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துவார். அல்லேலூயா சொல்லுமா. அது மாத்திரம் இல்லை, அவரை நேசிக்கிறவங்களுக்காக அவர் வைத்திருக்க நன்மைகளை ஆசீர்வாதங்களை பைபிளில் போட்டிருக்க. அவரை நேசிக்கிறவர்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை கண்ணு காணலை, காது இருதயம் மனசுல தோன்றலை, அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. யாருக்கு தெரியுமா? அவரை நேசிக்கிறவங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுமா. அவர் சொல்கிறார், எப்பா என்னை உத்தமமாக தேடு, நான் உன் மேலே பிரியமாகிடுவேன். நான் உன் மேலே பிரியமாயிட்டேன்னா உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தரே செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. மூணாவது குறிப்பு, தேவன் யார் மேலே பிரியமாக இருக்கிறார்? நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா சொல்லுமா. மூணாவது யார் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்காராம்? செம்மையானவர்கள் பண்ணுற ஜெபம் அவருக்கு பிரியம். யாரை தேவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஜபிக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர். பைபிளில் போட்டிருக்கு, தானியேலோ தினமும் 3 வேளை ஜபிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுமா. வசனம் சொல்கிறது, அவன் முன்பு செய்த வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் ஜெபம் பண்ணினான்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுமா. அப்போ அவன் அப்படி ஜபிச்சதுனால அவனை குறித்து பைபிளில் போட்டிருக்கு, தானியேலே நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் யார் மேலே பிரியமாக இருக்காரா? ஜபிக்கிறவங்க மேலே பிரியமாக இருக்கார். அல்லேலூயா சொல்லுமா.
ஜபிக்கிறவங்க மேலே பிரியமாக இருக்கிற மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஏன்னா வசனம் சொல்கிறது, தானியேலின் காரியமோ ஜெயமாய் முடிந்தது. எந்த ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் ஜபிக்கிறானோ அந்த மனுஷன் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார். எந்த மனுஷன் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்காரோ அவனுடைய காரியத்தை, வேலையா, குடும்பத்தை, அவனுடைய உழைப்பை, அவனுடைய ஊழியத்தை கர்த்தர் நிச்சயம் ஜெயமாக்குவார். அவன் தோத்து போக மாட்டான், நிச்சயம் வெற்றி பெறுற மனுஷனாய் மாறி விடுவான். அல்லேலூயா சொல்லுமா? ஏன்னா ஜபிக்கிற மனுஷன் யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா சொல்லுமா? அது எப்படி ஜபிக்கணுமா? செம்மையா ஜபிக்கணுமா? எப்படி ஜபிக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தானியேலை பாருங்க, தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு எருசலேமுக்கு நேராக பலகணிகளை ஜன்னல்களை திறந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறான். என்ன டைமா? இது என்னுடைய ஜப நேரம். காலையில், மத்தியானம் இது என்னுடைய ஜப நேரம், நைட்டில் இது என்னுடைய ஜப நேரம். இந்த ஜப நேரத்தில் ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு யாரு கூடயும் பேசாமல் நான் ஜபிப்பேன்னு சொல்லி ஜபத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். லேலியா சொல்லுமா? ஒரு பிரதர் கேட்டேன், பிரதர் எப்போ ஜபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அது பாஸ்டர், ஒரு நாளைக்கு 5 மணிக்கு ஜபம் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 5:30க்கு ஜபம் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 6 மணி, ஒரு நாளைக்கு 7 மணி. அது எப்போ எந்திப்போனா தெரியாது, எந்திக்கும் போது ஜபம் பண்ண வேண்டியதான். ஹலோ, ஸ்கூலுக்கு எப்போ போவீங்க? ஒரு நாளைக்கு 5 மணிக்கு போவேன், ஒரு நாளைக்கு 8 மணிக்கு போவேன், ஒரு நாளைக்கு 10 மணிக்கு போவேன். சொல்ல முடியுமா உங்களால்? சொல்ல முடியும்? ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ ஜெபம் பண்ணணும், செம்மையாக ஜெபிக்கணும், ஒரு ப்ரேயர் டைம் வச்சு நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுமா? காலையில் ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு எந்த டைம் செட் ஆகும், நீங்களே உட்காந்து பிளான் பண்ணுங்கள். வேலைக்கு போகிறீங்களா, சமைக்கணுமா, நிறைய வேலை இருக்கா, அதை பிளான் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணால் என்னால் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்க முடியும். அந்த நேரத்தை பிளான் பண்ணி அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுமா? அது மாத்திரம் இல்லை, அந்த ஜெப நேரத்தை உங்கள் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லணும். வீட்டில் எல்லார்ட்டையும் மனைவி ஜெபிக்கிறீங்க சொல்லிடணும், அப்பா 5 to 5:30 நான் ஜெப நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நான் டெய்லி ஜெபிக்க போகிறேன்ப்பான்னு சொல்லணும். நீங்கள் சொல்லலைன்னா கரெக்டாக அவர் 5 to 5:30 தான் காப்பி போடுமான்னு கேட்பார். உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ காப்பியை போடுறதா கத்தரை தேடுறதா பிரச்சனை. உடனே புருஷனை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்பாலே போ சாத்தானே, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காப்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அப்போ உங்கள் ஜெப நேரம் எல்லாருக்கும் தெரியணும். அல்லேலூயா சொல்லுமா? இந்த டயத்தில் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஏன்? ஜெபத்தில் இருப்பாங்க. இந்த டைம் அவங்கள எந்த டிஸ்டர்ப் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. உங்களை குறித்து ஒரு சாட்சியை நீங்கள் உருவாக்குங்க பார்க்குறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி ஒரு சாட்சியை உருவாக்கி டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், செம்மையாக ஜெபிக்கிறவங்களுடைய மேலே நான் பிரியமாக இருக்கிறேன், என்னுடைய பிரியத்தை பெற்றுக்கிற உன் காரியம் ஜெயமடையும். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ யார் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்காரா? ஜெபிக்கிறவங்க மேலே பிரியமாக இருக்காரு. அல்லேலூயா சொல்லுமா? அது மாத்திரம் இல்லை, எப்படி ஜெபிக்கிறாங்களா? செம்மையா ஒழுங்கும் கிரமமா யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க மேல தேவன் பிரியமா இருக்காரு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு எது பிரியம்னு பார்த்து அந்த பிரியத்தை செய்ய நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வெற்றி தன்னால வருங்க. அல்லேலூயா சொல்லுமா? வலதுக்கு வைத்து சொல்லுங்க, தேவனே உம்முடைய சமூகத்தில் ஒழுங்கும் கிரமமாக தினமும் நான் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. சொல்லுங்க, செம்மையானவருடைய ஜெபத்தை நீங்க விரும்புறேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க, கர்த்தாவே உங்க சமூகத்தில் நான் செம்மையாக சரியாக ஜெபிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, எப்படிப்பட்ட மேல கர்த்தர் பிரியமா இருக்காரு. சங்கீதம் 51, சங்கீதம் 51 சங்கீதம் 16 வசனம் 17 வசனம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அல்லேலூயா சொல்லுமா? பாருங்க, பலியை நீங்க விரும்பினா நான் அதை செலுத்துவேன், அதை நீங்கள் விரும்புறதில்லை. தகன பலியும் உங்களுக்கு பிரியமானதல்ல. அப்படின்னு அர்த்தம், பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் ஆலயத்துக்கு வர்றான்னா அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பலி பொருளை கொண்டு வந்து பலி செலுத்தணும். ஏழைகளாக இருப்பான்னு வச்சுக்கோங்க, புறா, அவங்களோட ரொம்ப ஏழை காட்டு புறா, கொஞ்சம் வசதியில் அவங்க ஒரு ஆட்டுக்குட்டி, கொஞ்சம் பணக்காரங்க ஒரு கன்றுக்குட்டி, அதை கொண்டுட்டு எங்கே வரணும்?
ஆலயத்துக்கு வரணும். அந்த கண்ணுக்குட்டி மேலே கையை வச்சு, ஆட்டுக்குட்டி மேலே கையை வச்சு செஞ்ச தவறுகள் பாவங்களை சொல்லணும். அங்கே ஆசாரியன் இருப்போம். பட்டயத்தை எடுத்து அந்த மிருகத்தை வெட்டி அந்த ரத்தத்தை அவங்க மேலே தெளித்து, பலிபீடத்தில் தெளித்து அந்த மிருகத்தை வெட்டி என்ன செய்வாங்க, நெருப்பில் முற்றிலுமாக சுட்டரிப்பாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, உனக்காக உன்னுடைய பாவங்களுக்காக யார் பலியாயிருக்கா? ஆட்டுக்குட்டி பலியாயிருக்கு. இன்றைக்கி இயேசு நமக்காக பலியாகிவிட்டார். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே அந்த பலி கூட யாருக்கு பிரியம் இல்லையா? ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. கண்டுபிடிச்சிட்டான் அவன். ஆடு மாடு ரத்தத்தை ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலி, ஒரு ஜெபம் இருக்கு. அந்த பலி, அந்த ஜெபம் என்னன்னா, அவன் சொல்றான், தேவன் ஏற்கும் பலி இருக்கு. அது என்னன்னா, நொறுங்குண்ட ஆவியும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் விரும்புகிறார். லேலியா சொல்லுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆண்டவரை ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுமா? உணர்வுள்ள இருதயத்தோட ஜெபிக்கணும், சதையான இருதயத்தோட ஜெபிக்கணும், உண்மையா ஜெபிக்கணும், நொறுங்குண்ட இருதயத்தோட என்ன செய்யணும், ஜெபிக்கணும், நொறுங்குண்ட ஆவியோட ஜெபிக்கணும். அப்படி நீ உண்மையா நீ ஜெபம் பண்ணேன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பிரியமான ஜெபம். லேலியா சொல்லுமா. 2 பேர் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வந்தாங்க. ஒருத்தன் பரிசையன், இன்னொருத்தன் ஆயக்காரன். அந்த பரிசையன் ஜெபம் பண்றான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, வாரத்துக்கு 2 நாள் நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். எத்தனை நாள்? இன்றைக்கி 2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது சாதாரண விஷயமா சொல்லுங்கள்? சர்ச்சில் சனிக்கிழமை இங்கே உபவாச ஜெபம் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது. நாங்கள் சொல்கிறோம், ஜெபத்துக்கு வரும்போது என்ன செய்யுங்க, சாப்பிடாமல் வாங்கன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? சாப்பிட்டு வந்தீங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க, கண்ணை தூங்கினா 3ஆம் வானம் போயிடுவீங்க. அல்லேலூயா. அதனால் என்ன செய்யுங்க, சாப்பிடாம வாங்க. சுகர் ப்ரெஷர் இருக்கா, லைட்டாக கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கோங்க, சாப்பிடு. நீங்கள் காலையிலே கும்முன்னு சாப்பிட்டீங்க, உட்காந்து கர்த்தருக்கு பிரியமானது அப்படின்னு அப்படியே நீங்கள் 3ஆம் வானம் போயிருங்க. நான் கர்த்தருக்கு பிரியமாக தான் இருக்கேன் அப்படின்னு. அந்த பரிசையன் சொல்கிறான், ஆண்டவரே, வாரத்துக்கு 2 முறை சாப்பிடாம உபவாசம் பண்ணி நான் உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறேன். எவ்வளோ பக்திமான் பாருங்கள். 2வது சொல்கிறான், எனக்கு வர்ற எல்லா வருமானத்துலேயும் தசம பாகம் கரெக்டாக நான் கொடுக்குறேன். அல்லேலூயா சொல்லுமா. ஜெபிக்கிறவன், 2வது யார்? கொடுக்குறவன், கர்த்தருக்கு கொடுக்குறவன். 3வது சொல்கிறான், அந்த பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், அவன் ஆயக்காரன். அவனை பார்த்து சொல்கிறான், இந்த ஒரு மனுஷன் உட்காந்துருக்காரு, இந்த பாவியான மனுஷன், இந்த பாவியான மனுஷனை போல் நான் இல்லாததுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். என் ஜெபத்தை கேட்டீங்க, தேங்க்யூ, ஹல்லேலூயா அப்படின்னு ஜெபிக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? இவனுடைய ஜெபத்தை நான் கேட்கல, இவன் நீதிமான் ஆக்கப்படலை அப்படின்னார். ஏன்? 2 முறை உபவாசம் பண்ணுறான் வாரத்துக்கு, நல்லது. தசமவா காணிக்க உண்மையாக கொடுக்குறான், அதை விட நல்லது. ஆனால் என்ன பிரச்சனை அவனுக்குள்ள வந்துருச்சு? பெருமையின் ஜெபம். என்ன ஜெபம் வந்துருச்சு? தேவ சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது அசால்ட்டாக ஜபிக்காதீங்க. படுத்துக்கிட்டே ஜபிக்கிறது, காலை ஆட்டிக்கிட்டே ஜபிக்கிறது, சும்மா அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்யறது, வேடிக்கை பார்த்துட்டு ஜபிக்கிறது. சரியான ஜபத்தை நீங்கள் செய்யலைன்னா உங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அந்த ஜபத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். லேலியா சொல்லுமா. ஜபம் பண்ணால் எப்படி ஜபிக்கணும்? வயசு இருக்கா, முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணுங்க. லேலியா சொல்லுமா. 19 வயசில் நான் ரசிக்கப்பட்டேன். நான் 2 காலும் ஜோம் பண்ணி 2 முழங்காலும் என்ன செஞ்சிருச்சு, வடுவா மாதிரி அதுலேருந்து நிறைய தோலெல்லாம் உறிஞ்சு அந்த தோலெல்லாம் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்? கர்த்தரை நான் என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன், அவருடைய சமூகத்தில் ஜபிக்கிறேன். முழங்கால் படிக்கிட்டு நேர் முழங்காலில் நான் ஜபிப்பேன். நான் சொல்லுவேன், ஆண்டவர் பண்ணுற ஜபத்தை கனவீனமாக ஜபிச்சிடாங்க, அசால்ட்டாக ஜபிக்காங்க. ஒரு சில ஜபிக்காடே அப்படி சிரிச்சு ஜெபம். ஆண்டவரே, 4 சோதனப்பா, 4 ஆசிர்வச்சு, நன்றி, பால்புறம் கூடாது, நன்றி தூங்க பாருங்க, பாதுகாத்துங்க, பிசாசு யாரும் வர விட்டுறாதீங்க, செய்வன பிசாசு யாரும் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, ஓகே சரி, ஓகே ஏசுவனம் திருப்பி ஆமாம் தூங்குறேன், ரைட், ஓகே. ஆனால் ஃபோனை நோண்ட சொன்னால் 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம். என்ன ஜபம் இல்லை? உணர்வுபூர்வமான ஜபம் இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் எதிர்பார்க்குற ஜபம் என்ன ஜபம் தெரியுமா? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான உண்மையான சதையான இருதயத்தை உடையவராக உணர்வுபூர்வமாக நீ ஜபிக்கிற பார்த்தியா ஒரு ஜபம், அந்த ஜபந்தான் எனக்கு பிரியமான ஜபம். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்க, அவர் உங்களை என்ன செய்வாராம்? உயர்த்துவார். தேவ சமூகத்தில் நம்ம எப்படி வரணும்? தாழ்மையோடு வரணும். ஆண்டோட சமூகத்தில் தாழ்மையாக ஜபிச்சிங்கன்னா கர்த்தர் ஜபத்தை கேட்டுருவார்.
சரி பாருங்க, முதல்ல பரிசேயன் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யல, கேட்கல. ரெண்டாவது ஒருத்தன் வந்தான். அவன் யாரு? ஆயக்காரன். அவன் யாருன்னா பாவியான மனுஷன். அவன் ஆலயத்தில் வந்து ஜெபிக்க வர்றான். அவன் எப்படி ஜெபிக்கிறானா, தன் மார்பில் என்ன செஞ்சானா, அடிச்சுக்கிட்டு சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே என்கிட்ட நிறைய குற்றம் இருக்குது, குறை இருக்குது, தவறுகள் இருக்குது, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது, ஆண்டவரே என் குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க ஆண்டவன் சொல்லி அழுது மார்பில் அடிச்சுக்கிட்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி தன் கண்களை கூட வானத்துக்கு என்ன செய்யலையா, ஏறெடுக்க துணியாமல் தாழ்மையோடு நறுங்குண்ட ஆவியோடு ஜெபம் பண்ணா. கர்த்தர் சொன்னார், இந்த பரிசேயன்ல இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டான், இவன் ஜெபத்தை நான் கேட்டேன். லேலியா சொல்லுமா? அப்போ எப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் பிரியப்படுத்துறாரு? உண்மையாக ஜெபிக்கணும். லேலியா சொல்லுமா? ஆவியில் என்ன செய்யக்கூடாது, கடின இருதயத்தோடு ஜெபிக்கக்கூடாது, இறுக்கமாக ஜெபிக்கக்கூடாது, மேலோட்டமாக ஜெபிக்கக்கூடாது, ஏனாதானு ஜெபிக்கக்கூடாது, சும்மா என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்கணுமே வேறு வழி இல்லையே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. அந்த ஜெபம்லாம் பரலோகத்துக்கு போகாது. கர்த்தருடைய எப்போ நீங்கள் பண்ணுற ஜெபம் பரலோகத்துக்கு போகும் தெரியுமா? மனசார உண்மையாக ஆண்டவரே அப்படி நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா, உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா, உண்மையாக அவர் நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா, அவர் சொல்கிறார், அந்த ஜெபத்தை நான் கேட்குறேன், அந்த ஜெபத்தின் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன், அது மாத்திரம் இல்லை, அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக நான் உனக்கு பதில் கொடுப்பேன். வலதுக்கு வேத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தை தாங்க ஆண்டவரே, நறுங்குண்ட இருதயத்தை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஏசப்பா உங்களை உண்மையாய் நேசிக்க, உண்மையாய் ஜெபிக்க, உண்மையாய் உறவாட கர்த்தாவே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா எனக்கு ஆண்டவரே சதையான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமாய் ஜெபிக்கிற ஜெப மனுஷனாய் கர்த்தர் என்னை மாற்றுவீராக. கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அடுத்து யாரு தேவனுக்கு பிரியமானவர்கள்? எடுத்து வாசிங்க, சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு எந்த ஒரு மனுஷன் காத்திருக்கானோ அவன் மேல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? யார் மேலே கடவுள் பிரியமாக இருக்காரா? அவருடைய கிருபைக்கு யார் காத்திருக்காங்களோ அவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் முற்றிலும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபைன்றான். அல்லேலூயா சொல்லுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் வாழ்க்கையில் எவ்வளோ குறை இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நிறைய இன்னும் கடவுளுக்குள்ளே 100% என்ன செய்யலை, சரியாகலை, அதனால் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுமா? என்னுடைய வாழ்க்கையினாலேயோ, என்னுடைய செயல்னாலே, என்னுடைய நீதினாலே, என்னுடைய உண்மையினாலேயோ அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய கிருபை தான். இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல ஜீவனோடு உசுரோடு குடும்பமாக இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுமா? வசனம் சொல்வது, எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கணும் அவன் மேலே எப்படி இருப்பேன்? கிருபையாக இருப்பேன்றார். எவன் மேல் இரக்கமாக இருக்க நான் சித்தமாக இருக்கணும் அவன் மேலே எப்படி இருப்பேன்? இரக்கமாக இருப்பேன்றார். தேவனுடைய கிருபையை குறித்து வேதம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடச்சுதான்? கிருபை கிடச்சுதான். அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபை தான். அல்லேலூயா சொல்லுமா? இன்னும் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொள்ள, இன்றைக்கி மறிச்சாலும் நரகத்துக்கு போவாங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் செத்தாலும் பரலோகத்துக்கு போவீங்க. உங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காரு. அது காரணம் மற்றவங்களை காட்டில் நீங்கள் நல்லவங்க, ரொம்ப ஞானவான் அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய கிருபை தான் நாம் இந்த இடத்துல வந்து வந்திருக்கோம். அல்லேலூயா சொல்லுமா? வசனம் சொல்கிறது, விசுவாசத்தை கொண்டு கிருபையினால என்ன செஞ்சீங்க? ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்கான், ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேணாம் ஆண்டவரே, உங்கள் தயவு எனக்கு வேணாம் ஆண்டவரே, உங்கள் அன்பு எனக்கு வேணாம் ஆண்டவரே, என் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவன் சொல்லி எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய கிருபைக்காக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி காத்திருக்கானோ அவர் சொல்கிறாரு, அந்த மனுஷன் மேலே நான் ரொம்ப பிரியமாக இருப்பேன். லேலியா சொல்லுவோமா? யாராவது உங்களை பார்த்து கேட்குறாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வாயில் என்ன சொல்லுவோம் தெரியுமா? கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் நல்லா இருக்கிறோம். வேலையெல்லாம் எப்படி பிரதர் போய்கிட்டு இருக்கு? ஆண்டவருடைய கிருபையினால நல்லா போய்கிட்டு இருக்கு.
குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்களா? ஆண்டவருடைய கிருபையினால எங்கள் குடும்பம் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எதை சார்ந்துக்கிறணுமா? கிருபையை சார்ந்துக்கோ. உன் தாளந்தை சார்ந்துக்கிறாத, உன் திறமையை சார்ந்து கொள்ளாத, உன் பணத்தை சார்ந்து கொள்ளாத, உனக்கு இருக்க எந்த ஒரு மேன்மையும் சார்ந்து கொள்ளாத. நீ யாரை சார்ந்துக்கோ? கர்த்தருடைய கிருபையை சார்ந்துக்கோ. வாயில் வர்ற வார்த்தை கிருபைங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருடைய கிருபையை நீ சார்ந்துக்கிட்டேன்னா அவர் சொல்கிறார், என்னை சார்ந்து என் கிருபைக்காக காத்திருக்க உன் மேலே நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எல்லாம் வலது கை சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். சொல்லுங்க, என்ன நீங்க தெரிந்து கொண்டதுக்காக, அழைச்சதுக்காக, ரட்சித்ததுக்காக, என் மேல உம்முடைய கிருபையை வைத்ததுக்காக, இம்மட்டும் உங்க கிருபை என்னை விட்டு விலகாம இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நான் கிருபைக்காய் காத்திருப்பேன். உம்முடைய கிருபை என் மேலே பூரணமாய் விளங்குவதாக. அல்லேலூயா சொல்லுவோமா? யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. அல்லேலூயா சொல்லுமா? பவுல் சரீரத்தில் வியாதிப்பட்டாங்க. வியாதிப்பட்டு பைபிளில் சொல்லியிருக்கான், வசனம் சொல்லுது, 3 முறை ஜெபம் பண்ணானா. எத்தனை முறை ஜெபம் பண்ணா? நோய் சுகமாகலை. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டாரு? உன் பலவீனத்தில் என் பலன் என்ன செய்யும்? பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதுன்ட்டார். அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன், உனக்கு எப்போல்லாம் பலவீனமாக இருக்கோ என்னை நோக்கி கூப்பிடு, என் பலன் உன் மேலே இறங்கும். அல்லேலூயா சொல்லுமா? என் பலன் இறங்கி உன் சரீரத்திற்கு அந்த பலவீனத்தை மாற்றும், அந்த வியாதியை மாற்றும், அந்த கஷ்டத்தை என்ன செய்யும்? மாற்றி உனக்கு நான் என்ன செய்வேன்? விடுதலை என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். கிருபையை பிடிச்சிக்கோ, கிருபைக்காக காத்துரு, கிருபை வேணும்னு ஆண்டவர் நோக்கி சொல்லு. அவர் சொல்கிறார், அப்படி என் கிருபையை சார்ந்து என்னை நம்பி நீ வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா அவர் சொல்கிறார், உன் மேலே நான் பிரியமாக இருப்பேன். அல்லேலூயா. தாவீது தேவனுடைய கிருபையை நல்லா பிடிச்சிக்கிட்டான். அவன் சொல்கிறான், என் ஜீவனை பார்க்கிலும் உங்கள் கிருபை தான் எனக்கு வேணும்ன்றான். அப்படின்னு என் உசுரை காட்டிலும் எனக்கு எதுதான் முக்கியம்? கிருபை தான் முக்கியம். என் ஜீவனை பார்க்கலாம் உங்கள் கிருபை நல்லது ஆண்டவரே, என் மேலே கிருபையாக இருக்க ஆண்டவர்னு சொன்னான். வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய கிருபை அவனை தேசத்திலே பெரியவனாகிற்று. அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மேலே கிருபவா என்ன செய்யணும்? வந்துருச்சுன்னா ஆண்டோடைய கிருபைக்காக நீ காத்திருப்பேனா, கிருபை வேணும்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா, தேவ கிருபைக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவர்னு சொல்லி தேவனுடைய கிருபை நீ கேட்டேன்னா, உன் குற்றங்கள், உன் குறைகள், உன் தவறுகள், உன் பாவங்கள், உன் அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிச்சு உன்னை ரத்தத்தினால கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை தூய்மையாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி அவருடைய காருண்யம் இந்த தேசத்தில் உன்னை பெரியவனாய் மாற்றிவிடும். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபைக்கு யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவங்க மேல நான் பிரியமாக இருப்பேன். கடைசியா வாசி முடிக்க போறோம். யார் மேல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார்? எபிரேயர் எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15, 16 2 வசனங்களை வாசிக்க போறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15 வசனம் 16 வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட பலிகள் மேல பிரியமா இருக்கார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்றதுக்கு என்ன செய்யாதீங்க? மறக்காதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்கள் மேலே பிரியமாக இருப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். முதல்ல என்னது? நன்மை. பைபிளில் போட்டிருக்கு, யாருக்கும் தீமை செய்யக்கூடாதான். அல்லேலூயா. உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்ய? உன்னை ஒருத்தன் நீ நல்லாவே இருக்கக்கூடாது, உன் குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு உரதமாக ஒருத்தன் எழும்பி நிறைய பிசாசு மாதிரி உனக்கு உரதமாக சத்துருவாக மாறியிருக்கானா, அவன் நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். இந்த சத்தியம் கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. இல்லையா சொல்லுமா? சத்துருக்களை நேசி, உன்னை சபிக்கிறவங்களை ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணு,
உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போய் என்ன செய்ய, சாப்பாடு கொடு. உன் சத்துருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா ஓடி போய் ஒரு உதவியை போய் செஞ்சிரு. அப்படி நீ செஞ்சுட்டேன்னா நான் உன் மேலே பிரியமா இருப்பேன். ஆனால் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? பழி வாங்குற உலகம். அன்னைக்கு நீ அப்படி சொன்னேல, பார் உன்னை வச்சுக்கிறேன். அன்னைக்கு எனக்கு இப்படி செஞ்சல, உன்னை பார் நான் என்ன பண்ணுறேன் பார். தீமை செய்கிற உலகம். என்ன உலகம்? நன்மைக்கு தீமை செய்கிற உலகம். அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு பிரியமாக எல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு சாதகமாக நீங்கள் நடக்கலைன்னா உங்களுக்கு விரோதமாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ, என்னென்னலாம் பேச முடியுமோ, என்னென்ன விதத்தில் செய்யணுமோ செய்வாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா சிரிப்பாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே வாழ்க்கையில் உங்கள் விரோதமாக என்ன செய்வாங்க? தீமை செய்வாங்க. இதுதான் உலகம், மற்றவர்கள் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு நன்மை செய், தீமை செய்யாத. நன்மை செய்கிற மனுஷனாக இருந்தேன்னா நான் உன் மேலே பிரியமாக இருப்பேன். சொல்லுகிறது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன செய்யறான்? மழையை பெய்ய பண்ணுகிறார். எல்லாருக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் என்ன செய்யறா? ஆகாரம் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட என்ன கிடையாது? பார்சியாலிட்டியே கிடையாது. தன்னை சிலுவையில் அரைஞ்சு கொண்டவங்களை கூட பிதாவே இவர்கள் என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். தவிர இவங்களை நரகத்தினுடைய நடு என்ன செய்யுங்க, உச்சியை எங்கே இருக்குமா அங்கே போட்டு அவனை வறுத்து 65 போடுங்க பிதாவே அப்படின்னு அவன் ஜபிக்கலை. நம்மளாக இருந்தால் ஜெபம் பண்ணியிருப்போம். ஏசப்பா எந்த பாடுபடுத்துனானே, இவன் கையை ஒடிக்க மாட்டீங்களா, காலை ஒடிக்க மாட்டீங்களா, மண்டையை உடைக்க மாட்டீங்களா, அப்படியே போகிறானே, போகிற வழியில் ஏதாவது ஒன்று ஆயிராதா. ஒருத்தவங்க சொன்னாங்க, பாச ரொம்ப பண்ணிடுவான் சார், நம்ம ஜபத்தை போட்டுற வேண்டியதான். நீங்கள் ஒன்றும் ஜபத்தெல்லாம் போட முடியாது. அந்த ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார். இல்லையா சொல்லுமா? அவர் எப்படி போட்டார் தெரியுமா? அவனும் மனம் திரும்புவதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். உன்னை ஒருத்தன் துன்பப்படுத்திகிட்டே இருக்கானே, அவனை நீ ஜெபம் பண்ண உடனே அவனை உடனே ஆண்டவர் அழிச்சு வரலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு அவர் தான் அப்பா, அந்த துன்மார்க்கனுக்கு யார் தான் அப்பா? அவர் தான் அப்பா. அவர் என்ன பண்ணுவாரோ வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் திருந்திடுவான், என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் என்ன செஞ்சிருவான், சரியாயிருவான். அவன் மனம் திரும்பான்னு அவனுக்கு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும் பொழுது அவர்களின் கர்த்தர் மனம் திரும்பி உங்கள் பக்கத்திலேயே சர்ச்சில் உட்காந்து பாட்டு பாட ஆராதிக்க தேவன் வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நன்மை செய்கிற மனுஷனா நீ இருந்தேன்னா நான் உன் மேலே பிரியமாக இருப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? யாருக்கு நன்மை செய்யணும்? எல்லாருக்கும் நன்மை. முடிஞ்சதை செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுமா? கடை வாங்கி செய்ய வேண்டாம், மாட்டிக்கிறாதீங்க. அல்லேலூயா. முடிஞ்சதை செய்யுங்க. என்ன செய்ய முடியுமோ செய்ய முடிஞ்ச ஒரு நன்மை என்ன செய்யுங்க. உங்களால் திராணி இருக்கா, முடியுமா, வாய்ப்பு இருக்கா, செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுமா? முடியலையா ஜெபம் பண்ணி ஆசீர்வதிங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மை செய்கிறவங்க மேலே நான் எப்படி இருக்கேன், பிரியமாக இருக்கேன்றார். அப்புறம் சொல்கிறாரு, தான தர்மம் பண்ணுறவங்க மேலே நான் பிரியமாக இருக்கேன். எச்சு கையில் கூட காக்காவுக்கு என்ன செய்ய மாட்டேன், வரட்டேன். ஏன்னா எச்சு கையில் காக்கா போ அப்படின்னா கையில் இருக்க 4 பருக்க எங்கே போயிருமா, கீழே விழுந்துடும். அதை வந்து யாரும் சாப்பிடக்கூடாது, காக்கா சாப்பிடக்கூடாது. அதனால வலது கையில் சாப்பிட்றோன்னா இல்லை இல்லை இடது கையில் காக்கா வரட்டும். ஏய் காக்காவே போ. ஏன்? இந்த கையில் என்ன இல்லை, சோறு இல்லை, இந்த கையில் சோறுக்கு 4 பருக்கு கீழே போயிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, தானம் தர்மம் பண்ணுங்க. இல்லையா சொல்லுமா? சாப்பாடுக்கு வழி இல்லையா, சாப்பாடே இல்லாமல் இருக்காங்களா, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. வந்து யாராவது வந்து ரோட்டில் நிற்கிறா, ஐயா ஒரு டீ அப்படின்னா மேலே இங்கே நானே டீ குடிக்க பெரும்பாடாக இருக்குது, உனக்கு டீயா அப்படின்றக்கூடாது. இல்லையா முடிஞ்சால் டீ வாங்கி கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாயாவது கொடுங்க. ஒரு 3 பேர்கிட்ட வாங்கினா அவன் என்ன செஞ்சிருவான், ஒரு டீயை குடிச்சிட்டு போகிறான். இல்லையா சொல்லுமா? ஏதாவது ஒரு தானம் தர்மம். இல்லையா சொல்லுங்கள். வசனம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்கி கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறானா. ஏன்? ஏழை என்ன செய்ய மாட்டான், திரும்ப கொடுக்க முடியாது. அதனால் கர்த்தர் உனக்கு அதுக்குரிய பலனா ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பாராம். ஒரு விருந்து வச்சேன்னா அவர் சொல்கிறாரு, விருந்து வச்சேன்னா நீ யாரை கூப்பிடணுமா, குருடன், ஊமையன், சப்பானி, தெருவில் இருக்க பிச்சைக்காரன், யாருமே அவன் திரும்ப என்ன செய்ய முடியாது, எதுவுமே உனக்கு கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, கெப்பாசிட்டி கிடையாது. அவனை கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு போடுன்றார். லேலுயா சொல்லுவோமா? அவனுக்கு நீ சாப்பாடு கொடுத்தனா நீ என்ன செய்வ, நான் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்றார். ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன செய்யணும், இரக்கம் உள்ளவங்களா இருங்க. லேலுயா சொல்லுவோமா? ஏதோ முடிஞ்சதை ஒரு தான தர்மம் பண்ணி நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே நான் பிரியமாக இருப்பேன்.
ஆத்துமாக்களை எப்படி ஆதாயப்படுத்த முடியும்? வசனம் சொல்லுகிறது, அழிஞ்சு போகிற இந்த உலக பொருட்களினால நண்பர்களை என்ன செய்யுங்க, சம்பாதிங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. அதோடைய அர்த்தம் என்னென்னா, அழிஞ்சு போகக்கூடிய இந்த பணம் காசு உங்கள் கையில் இருக்குது, அதில் ஏதோ ஒரு சிறு பகுதியை எடுத்து என்ன செய்ய, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு என்ன செய்ய, செலவு செய்ய. அப்படி நீ செலவு செஞ்சு அந்த ஆத்துமா உன் மூலமாக ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா, ஆண்டவருக்குள்ளே வந்துச்சுன்னா, பரலோகத்துக்கு நீ போகும்பொழுது வசனம் சொல்கிறது, பரலோகத்தில் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுமா? பரலோகத்தில் யாரும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? இந்த உலகத்தில் ஆத்தும ஆதாயம் செய்கிறதுக்காக ஏதோ ஒன்று செலவு பண்ணுறோம். ஊசார் ஆத்துமா சந்திக்கிறீங்க, சர்ச்சுக்கு வாங்க, பஸ்ஸுக்கு காசு இல்லை, ஒரு சேரோட்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க. அல்லேலூயா. காலையில் சாப்பிடலக்கா, இந்த ஒரு டீ சாப்பிடு, இந்த வடையை சாப்பிடு, கூட்டிகிட்டு போங்க. ஒரு அன்பை என்ன செய்யுங்க, காண்பீங்க. அவங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன செய்ய வழி இல்லையா? நம்ம சர்ச்சில் 2 வேன் இருக்குது, டிரைவருக்கு ஃபோன் பண்ணி பிரதர் இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வண்டி என்ன செஞ்சுருவோம், முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறதுக்கு என்ன செய்வோம், ரெடியாக இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரதுக்கு போங்க, பாருங்கள், பேசுங்க, ஃபோன் பண்ணுங்கள், முடிஞ்சால் உதவி செய்யுங்க, முடியலன்னா அவங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ரூபத்தில் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா தான் ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வர முடியும். இல்லையா சொல்லுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, தானம் தர்மம் பண்ணுறவங்க மேலே நான் பிரியமாக இருக்கிறேன். லேலியா சொல்லுமா? அனாதைகளை மறந்துடாதீங்க, திக்கற்ற பிள்ளைகளை மறந்துடாதீங்க, விதவைகளை என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க, உதவியற்றவர்களை மறந்துடாதீங்க, ஒன்றுமே இல்லாதவங்களை என்ன செய்யாதீங்க, புறக்கணிக்காதீங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச சின்னதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் மேலே நான் பிரியமாக இருப்பேன். ஆபிரகாமோட வீட்டுக்கு ஒரு 3 பேர் வர்றாங்க. தூரமாக பார்த்தோன்னே ஓட்டமாக ஓடி, எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு கால் கழுவுறதுக்கு தண்ணி தர்றேன், வந்து சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்றான். யாருன்னே தெரியாது. 3 பேர் வர்றாங்க. 3 பேருக்கு என்ன தரானா, கால் கழுவுறதுக்கு தண்ணி தர்றேன், என்ன செய்யுங்க, சாப்பிட்டுட்டு போங்க. வந்த 3 பேர் யார்? கர்த்தருடைய தூதர்கள். போகும்போது ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அடுத்த வருஷம் இந்நேரம் உன் மனைவி ஒரு ஆண் மகனை அணைத்து கொண்டு இருப்பாள். லேலியா சொல்லுமா? நான் சொல்லுவேன், நீங்கள் தானந்தரம் பண்ணும்போது அவங்க சாப்பிட்டுட்டு மனசார ஒரு ஆசீர்வாதம் அவங்க மேலே சொல்லுவாங்க. அவன் எந்த சாமியை கும்பிட்டான் சரி, அவன் வந்து மனுஷன், அவ்வளோதான், நம்ம மனுஷனாக பார்ப்போம். அவன் வந்து மனசார உங்களை ஒரு ப்ளஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆசீர்வாதம் ரொம்ப பெரிய விஷயங்க. அல்லேலூயா சொல்லுமா? அது என்னது, ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஈசாக்கு கூட தான் பெத்த மகனை ஆசீர்வதிக்க முன்னாடி என்ன சொல்கிறான், போய் என்ன செய்ய, காட்டுக்கு போ, வேட்டையாடு, சம, எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு சாப்பாடு கொடுத்தேன்னா நான் மனசார சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணுவேன் பாரு, அது மனசு நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபம், அந்த ஆசீர்வாதம் உனக்கு அப்படியே தங்கும். லேலுயா சொல்லுமா? லேலுயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தானம் தர்மம் பண்ணுனீங்கன்னா உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார். நன்மை செய்வீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே நான் எப்படி இருப்பேன், பிரியமாக இருப்பேன். விசுவாசமாக இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் மேலே நான் பிரியமாக இருப்பேன். செம்மையான ஜெபத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே நான் எப்படி இருப்பேன், பிரியமாக இருப்பேன். உத்தமமாக நீங்கள் என்னை பின்பற்றி உத்தமமாக நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் மேலே நான் பிரியமாக இருப்பேன். என்னுடைய பிரியம் உங்கள் மேல் வரும் பொழுது, என்னுடைய அன்பு உங்கள் மேல் வரும் பொழுது, என்னுடைய அத்தனை ஆசீர்வாதங்களால கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிச்சு தேவன் உங்களை உயர்த்துவார். தேவனுக்கு பிரியமானதை செய்வோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உன்னல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உன்னல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே.
மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல், என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு பிரியமா நடக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிரியமானதெல்லாம் செய்ய நினைக்கிறேன். நான் நிறைய சவால்கள், நிறைய சோதனைகள், எத்தனையோ காரியங்களை என் வாழ்க்கையில சந்திக்கிறேன். 100% இன்னும் உங்களுக்கு பிரியமா நடக்க முடியல. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்க வலது கையை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். உங்களை நான் பிரியப்படுத்தின ஆண்டவர், உலகத்தை அல்ல, மனிதர்கள் அல்ல, உறவுகளை அல்ல, சொந்தங்களை அல்ல, அது பணக்காரனையோ ஒருவர் தலைவனையோ வேற யாரையோ நான் பிரியப்படுத்துறேன்னா இருக்கக்கூடாது. என்ன மாத்துங்க ஆண்டவரே. தேவனை பிரியப்படுத்துகிற தேவ மனுஷனாக, தேவ மனுஷியாக கர்த்தரினை மாற்றுவீராக. ஆண்டவர் சொல்றாரு, என் மேல விசுவாசமா நீ இருந்தேனா நான் உன் மேல பிரியமா இருப்பேன். சொல்லுங்க ஆண்டவரே, உங்க மேல எனக்கு அசைக்கப்பட முடியாத விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. நிறைய நேரம் உங்களை மறந்துடுறேன், சரியா ஜெபிக்காம விட்டுறேன், சரியா ஆலயத்துக்கு வராம விட்டுறேன், நிறைய நேரம் விசுவாசம் இல்லாம நிறைய அவிசுவாசமான காரியங்களை பேசிடுறேன், செஞ்சிடறேன், என்னை மன்னிச்சிருங்க. சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, கண்ணை மூடி வாயை திறந்து, யாரும் கண்ணை தரக்கூடாது, வேடிக்கை பார்க்க கூடாது, உண்மையா ஜெபிக்கணும். சொல்லுங்க ஆண்டவரே உங்களை நான் உண்மையா நேசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஏசப்பா உங்க மேல நான் விசுவாசமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சாத்தானுடைய சோதனைகளை எடுத்து போடுங்க, தடைகளை எடுத்து போடுங்க, போராட்டங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. உங்க மேல விசுவாசமா இல்லாதபடிக்கு தடை செய்யற சாத்தானுடைய எண்ணங்களை, தந்திரங்களை, திட்டங்களை அழிச்சிருங்க ஆண்டவரே. யோபுவை போல உங்க மேல நான் விசுவாசமாக அசைக்கப்பட முடியாத தேவனுடைய பிள்ளையாக இருக்க பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை ஆளுகை செய்யும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி ஆவியானவரே உம்முடைய வல்லமை என் மேல இறங்கட்டும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. விசுவாசத்தின் ஆவியினாலே, விசுவாச வரத்தினாலே கர்த்தர் என்னை நிரப்புவீராக. விசுவாசமா இருக்கவங்க மேல நான் பிரியமா இருக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. சொல்லுங்க ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவர். எந்த சூழ்நிலையிலும் உங்க மேல இருக்க நம்பிக்கையை விட்டு அந்நிய வழிபாட்டுக்கு போக மாட்டேன். வேற எந்த ஒரு தெய்வத்தையும் மற்ற காரியங்களில் ஈடுபட மாட்டேன். மனுஷங்களை பிரியப்படுத்த மாட்டேன். இன்னையிலிருந்து என் இருதயத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை மாத்திரம் தேடி நேசிச்சு அன்பு செலுத்தி உங்களை பிரியப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். உத்தம மார்க்கத்தார் மேலே நான் பிரியமா இருக்கிறேன்.
உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். உண்மை உத்தமமாய் கர்த்தரை யார் தேடுறாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை உண்மையாய் தேட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். உண்மையற்ற தன்மைகள் என்னை விட்டு அகலட்டும். உத்தமமாய் உங்களை தேடுகிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சாட்சி சொன்னாரு, யோசுவாவும் காலேப்பும் என்னை உத்தமமாய் பின்பற்றினாங்கன்னு சொன்னார். உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? ஒருவேளை குறை இருக்குன்னா கடவுள்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் குற்றம் குறைகளை மன்னிச்சு என் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்கள் சத்தியத்தின்படி ஆண்டவரே உங்களை உத்தமமாய் தேட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் நடக்கையில், என் செயல்களில், என் வாழ்க்கையில், என் ஜபத்தில், வேத வாசிக்கிறதுல, ஆலயத்துக்கு வருவதில், கர்த்தரை தேடுவதில், எல்லாவற்றிலையும் இனிமே நான் ஆண்டவரே உத்தம மார்க்கத்தாராய் மாற்றுங்க ஆண்டவரே. உத்தம மார்க்கத்தினார் மேல, உத்தமமாய் நடக்கிறவங்க மேல ஆண்டவர் சொல்றாரு, நான் பிரியமா இருக்கிறேன். செம்மையா ஜபிக்கிறவங்க மேல நான் பிரியமா இருக்கேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல ஜப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க. யார் நிறைய பேர் அமைதியா இருக்கீங்க, வாயை திறந்து சொல்லுங்க. என் சத்தத்தை காட்டிலும் உங்க சத்தம் அதிகமா இருக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே செம்மையா ஜபிக்கிற மனுஷனா மாத்துங்க ஆண்டவரே. தானியேலை போல நான் 3 வேளை ஜபிக்கணும், ஒழுங்கு கிரகமா ஜபிக்கணும். ஆண்டவரே ஜபிக்கிற மனுஷன் மேல பிரியமா இருப்பேன்னு சொன்னீங்களே, எனக்குள்ளாய் ஜப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஜப வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஜப அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. என் ஜப நேரம் கூட ஆண்டவரே ஜபத்தை நான் அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது. அதிகமா ஜபிக்க, துதிக்க, உம்மோடு உறவாட ஜப அபிஷேகத்தினாலே கர்த்தர் என்னை நிரப்புவீராக. ஆண்டவர் ஜெபிச்சு பாரு, உன் மேல தேவன் பிரியமா இருப்பாரு. தானியேலை குறித்து ஆண்டவர் சொன்னார், தானியேலே நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், அதனால நீ ஜெபம் பண்ண தொடங்கின பாத்தியா, தொடங்கின உடனே பதில கொடுத்துட்டே போட்டார். ஆண்டவர் உன் மேல பிரியமா இருந்தாருன்னா ரொம்ப நாளா ஜெபிக்க வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாரு. சீக்கிரத்துல அற்புதம் உனக்கு நடக்கும். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை நான் உனக்கு தருவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய். உன் துக்க நாட்கள் சீக்கிரமா முடிஞ்சிரும். உன் சுகவாழ்வு உனக்கு துளிர்க்கும். இதோ திறந்த வாசல் வைக்கிறேன், இதோ புதிய காரியத்தை செய்ய போறேன். அவர் சொல்றாரு, செம்மையாய் ஜபிக்கிறவங்க மேல நான் பிரியமா இருக்கிறேன். நொறுங்குண்டு நறுங்குண்ட இருதயத்தோடு யார் ஜபிக்கிறாங்களோ, ஆண்டவரே அந்த ஆயக்காரனை போல ஆண்டவரே பாவியாக என் மேல கிருபையா இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நொறுங்குண்ட இருதயத்தோடு அழுது தன் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு சரியாங்கிற இருதயத்தோட தேவ சமூகத்துல ஒருத்தன் ஜெபம் பண்ணா. அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். பெருமைக்காரன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஜெப ஆவியை கொடுங்க, உண்மையா ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க, உணர்வு பூர்வமா ஜெபிக்க உதவி செய்யுங்க. கல்லான இருதயத்தெல்லாம் எடுத்து போட்டுருங்க ஆண்டவர். உங்களை தேடுறதுக்கு எனக்கு சதையான இருதயத்தை தாங்க ஆண்டவர். சதையான இருதயத்தை தாங்க ஆண்டவர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை போல எசேக்கியா ராஜா எப்படி அழுது கண்ணீரோட ஜெபம் பண்ணா, அன்னாள் கண்ணீரோட ஜெபம் பண்ணா. ஆண்டவரே ஆகார் வனாந்தரத்துல கண்ணீரோட ஜெபம் பண்ணா, உடனே பதில் கொடுத்தீங்களே. கர்த்தர் சொல்றாரு, நீயும் உண்மையா ஜெபம் பண்ணி பாரு, நீயும் கண்ணீரோட ஜெபம் பண்ணி பாரு, நீயும் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோட ஜெபம் பண்ணி பாரு, நீயும் உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி பாரு. அவர் சொல்றாரு, அந்த ஜெபத்தின் மேல நான் பிரியமா இருக்கேன். மனாசேன்னு ஒரு ராஜா இருந்தான், பொல்லாத ராஜா. அவன் இஸ்ரவேல் தேசத்துல 39 ராஜாக்கள் ஆண்டாங்க. அந்த 39 ராஜாவில் ரொம்ப பொல்லாதவன் மனாசே தான். ஆனா அவனுக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு, அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, முச்சடிக்குள்ள அகப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு, விலங்கு வந்துச்சு. கஷ்டம் வந்தோடனே அவன் விக்கிரத்தை விட்டுட்டு கர்த்தர் பக்கம் திரும்பி அழுது மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணா. கர்த்தர் சொன்னாரு, மனாசேவை பார்த்தையா, அவன் எனக்கு முன்பாக தன்னை எவ்வளவு தாழ்த்தினான் பார்த்தியா, அவன் தாழ்த்தினதுனால நான் அவன் செஞ்ச விக்கிரகத்தை ஆராதனை, அவன் செஞ்ச எல்லா தப்பு பாவம் எல்லாத்தையும் நான் மன்னிக்க போறேன். மனாசேயோட எல்லா தவறுகளை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி கர்த்தர் அவனை மன்னிச்சாரு.
சிறையில் இருந்தவன் வெளியே வந்தான், மறுபடியும் ராஜாவை மாறினான். தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் ஒரு நல்ல ராஜாவாக கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் தேவன் மாற்றினாரு. பொல்லாத மனுஷன் கூட அவன் இருதயம் மாறினோடனே கர்த்தர் மாறிட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் உன் இருதயத்தை ஒப்பு கொடுன்றாரு. ஜெபிங்க, ஆண்டவரே எனக்குள்ளே மாற்றத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே மாற்றத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்க ஆண்டவரே. எசப்பா, உங்க சமூகத்துல நானும் மனாசே ராஜாவை போல ஜெபிக்கிறேன். தரை மட்டுமா என்னை தாழ்த்துக்கிறேன். உங்களை விட்டு தூரம் போயிருந்தா மன்னிச்சிருங்க. உங்களை கோபம் முட்டக்கூடிய செயலை செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க. உங்களை விட்டுட்டு அந்நிய வழிபாடு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க. தேவனுக்கு பிரியமில்லாத நாங்க செஞ்ச எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க ஆண்டவர். உங்க பாதத்துல என்னை தாழ்த்துற ஆண்டவரே. என் குற்றம் குறைகளாம் மன்னிச்சு என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. உங்க வல்லமை என் சரீரத்துல இறங்கட்டும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, உங்க வல்லமை என் சரீரத்துல இறங்கட்டும். உடைய அக்கினியை என் சரீரத்துல இறங்கட்டும். உடைய அபிஷேகம் என் சரீரத்துல இறங்கட்டும். ஆவியாருடைய பலத்த வல்லமை உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அது அக்கினியா இறங்கட்டும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே சரீரங்களை விட்டு வெளியேறி போ. ரிபா பா தா ரா பா 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 பா. இருக்க ஒவ்வொருத்தர் மேலையும், ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருத்தர் பிள்ளைங்க மேலையும் கர்த்தருடைய அக்கினி இறங்குது. கரங்களை தட்டி விசுவாசத்துல பெற்றுக்கொள். தேவனுடைய அக்கினி உன் மேல இறங்குறது, தேவனுடைய வல்லமை உன் மேல இறங்குறது, தேவனுடைய அபிஷேகம் உன் மேல இறங்குறது. எல்லா கட்டுகளை, எல்லா தடைகளை, எல்லா சோர்வுகளை, எல்லா சாத்தானுடைய தந்திரங்களை கர்த்தர் உடைக்கிறார், உன்னை விட்டு அகற்றுகிறார். தேவனுடைய ஆவி இறங்குறது, அபிஷேகம் இறங்குறது, வல்லமை இறங்குறது, பரிசுத்தம் இறங்குறது. ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய அக்கினி கர்த்தருடைய நிரப்புகிறார். புது மனுஷனாக, புது மனுஷியாக தேவன் இன்னையிலிருந்து உன்னை உருவாக்குகிறார். தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கவங்க மேல அவர் பிரியமா இருக்காராம். சொல்லுங்க ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு வேணாம் ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு வேணாம் ஆண்டவரே. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதே. சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே உங்க கண்கள்ல எனக்கு கிருபை வேணும் ஆண்டவர். சொல்லுங்க ஆண்டவரே, உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்கணும். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல இரக்கமா இருப்பேன்னு சொன்னீங்களே. என் மேல கிருபையா இருங்க ஆண்டவரே, என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க கிருபை என் மேல பெருகட்டும். உங்க கிருபைக்காக நான் காத்திருக்கிறேன். உடைய கிருபை, உடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு ராஜா தாவி ராஜா சொன்னது போல, அப்பா உங்க கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், உடைய இரக்கம் பெருகட்டும், உடைய தயவு பெருகட்டும். உங்க கிருபை என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே, கிருபையா இருங்கப்பா. உடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கட்டும். நன்மை செய்யறவங்க மேல பிரியமா இருக்கிறேன், தான தர்மம் செய்யறவங்க மேல நான் பிரியமா இருக்கேன். வலதுகை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என் கையை பலப்படுத்துகிறாக. பிறருக்கு தான தர்மம் செய்யற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பீராக. சொல்லுங்க, நன்மை செய்யவும் மற்றவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணக்கூடிய இருதயத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு சில நேரம் என் இருதயம் கடினமாகிறது, அந்த கடின இருதயத்தை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. யாருக்கு நான் தீமை செய்யாதபடிக்கு, என்னால யாரும் பாதிக்கப்படாதபடிக்கு, யாரும் என்ன நினைச்சு அழுகாதபடிக்கு ஆண்டவரே, நான் யாராக்கா தீமை செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க சாமி. சொல்லுங்க, இனிமே நன்மை செய்ய ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க நன்மை செய்கிற தேவன், உங்களை ஆராதிக்கிற நானும் உங்களை போல மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற மனுஷனாக, நன்மை செய்கிற மனுஷியாக கர்த்தர் என்னை நிரப்புவீராக. தானம் தர்மம் பண்ணுகிற மனுஷனாய் மனுஷியாய் கர்த்தர் என்னை நிரப்புவீராக. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிரியம், தேவனுடைய பிரியம், தேவனுடைய பிரியம். கர்த்தர் சொல்றார், உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். தேவன் சொல்றார், உன் மேல என்னுடைய பிரியம் வந்திருக்கிறது. இன்னையிலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை பார்ப்ப, புதிய ஆசீர்வாதத்தை பார்ப்ப, ஒரு பெரிய விடுதலையை பார்ப்ப, அபிஷேகத்தை பார்ப்ப, வெற்றியை பார்ப்ப. நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்க தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா.